உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் துணிக்கடைக்குள் புகுந்து காவல் அதிகாரியின் மனைவியிடம் தங்கச்சங்கிலி பறிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், என்ன நடந்தது, உங்களுடைய விவரம்? வணக்கம். அதாவது ராஜபாளையத்துல துணிக்கடைக்குள் புகுந்து எஸ்ஐ மனைவி மீது மிளகாய் பொடி தூவி செயின் பட்ட பகல்ல பறிக்க போனது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. அதாவது ராஜபாளையத்துல செண்பகத்தம் சாலையில சென்ட்ரல் நகர்ல ஒன்றிய கவுன்சிலர் வள்ளிமயில் என்பவர் விஸ்வம் டெக்ஸஸ் என்ற பெயர்ல ஜவுளி கடை மற்றும் நைட்டி தைக்கும் கடை நடத்தி வராரு. இங்க வள்ளியம்மையுடைய தங்கை முத்துமாரி வேலை பார்த்து வருகிறார். முத்துமாரியின் கணவர் ராஜபாளையத்துல போக்குவரத்து காவல் நிலையத்துல சார்பு ஆய்வாளராக பணி வருகிறார். இவர் பேர் சுரேஷ். இன்னைக்கு வள்ளிமயிலின் கடையை திறக்க காலையில வழக்கம் போல முத்துமாரி கடைக்கு வந்திருக்காங்க. அப்போது இருசக்கர வாகனத்துல வந்தவர் ஒரு ஆள் ஹெல்மெட் அணிந்து வந்திருக்காப்புல. அவர் கையில மிளகாப்பொடியை எடுத்துட்டு கடைக்குள்ள புகுந்து முத்துமாரி அணிந்திருந்த 6 பவுன் தங்க செயினை பறிக்கிறதுக்காக அவர் மேல மிளகாப்பொடியை தூவி விட்டுறாப்புல. தூவி விட்ட உடனே ஹெல்மெட் அணிஞ்சதுனால அந்த அம்மாவை போராடி அந்த செயினை இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு மர்ம நபர் அவர் கீழே தள்ளி விட்டு பாதியிலேயே செயினை அத்துறாப்புல. முத்துமாரி அலற சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல உடனே அங்க பகுதியில விரட்டி பைக்ல சென்றவரை விரட்டி பிடிக்க செஞ்சுட்டாங்க. ஆனா இருசக்கர வாகனத்துல அந்த ஹெல்மெட் அணிந்தவர் தப்பிச்சு ஓடிடுறாரு. உடனே காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்காங்க. தகவலின் பேர்ல டிஎஸ்பி பிரீத்தி சம்பவ இடத்துக்கு நேர்ல விசாரணை நடத்துறாங்க. விசாரணை ராஜபாளையம் வடக்கு காவல்துறையினர் வடக்கு போலீசார் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆய்வு செய்து அவர் ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனத்துல ஒரு பட்ட பகல்ல ஆள் நெருக்கமான இடத்துல கடைக்குள்ள புகுந்து மிளகாப்பொடியை தூவி ஒரு பெண்மணியோட செயினை பறிக்க சென்ற போது அங்க பகுதியில பெரும் பரபரப்பா ஏற்படுத்தி வருகிறது. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.